யார் வர்றா ஏன்னா உனக்கு நான் அப்டேட்டே கொடுக்கல. இல்லை ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மென்டல்ஸ் ரியாக்ட். ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு அப்டேட், நிறைய அப்டேட் வந்துருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் உனக்கு வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன அப்படின்னா, அந்த படத்தோட டைட்டில் வந்து கருடன். படத்தோட டைட்டில் கட்டும்போது சூப்பராக இருக்குல்ல, கருடன், அருமையான ஒரு டைட்டிலு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி, பட் ஆனால் டைரக்ஷன் அவர் பண்ணலை. ஆர்எஸ் துரை அது பேர் என்ன மறந்து விட்டேன், துரை செந்தில்குமார். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவர்கிட்ட அந்த ஸ்டோரியை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரியை நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வெற்றிமாறன் கொடுத்துட்டாரு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டுச்சுங்க, ஒரு பேரை ஒருத்தர் வந்து உனக்கு சொன்னால் ஓகே ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தர் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ டேரெக்டாக வாட்ச் பண்ணிட்டேன். அதை நீ பார்த்துட்டீங்கன்னா தான் உன்னுடைய ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா நான் பார்த்து மீசிலிச்சு போனேன். நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரம் யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கணுமா? ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, அதில் சொல்லி தான் அவனுக்கு வழி இல்லை. பட் யார் வர்றாங்கிறத நீ டேரெக்டாக பார்த்து சொல்லு. ஓகே, சஸ்பென்ஸை கூட்டுறேனா? ஏன்னா உனக்கு நான் அப்டேட்டே கொடுக்கல, இல்லை எந்த விதமான சொல்லாமல் அப்படியே டைரக்டாக சொல்கிறேன், அதனால் பார்த்து சொல்லுவேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துருமா? வெற்றிமாறன் ஸ்டோரி. அதாவது வா சசிகுமார் அண்டு உன்னிமுகன் தானே அவர் பேரு. இதை விட ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு, அங்கதான் நிக்குது. விசுவாசத்துல மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனா அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா பாரு யாரு 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 பார்த்தா ரெண்டாம் டைம் பார்க்கும்போது பயங்கரமா ஒரு மாதிரி உள்ள இருக்குது. வாவ், அது ஏத்துட்டு நிக்கிற ஸ்டைல வெறித்தனமா இருக்கு. ஜெயிக்கிறது சொக்கதான் என்னைக்குமே என் சொக்கம்தான். இல்ல விசுவாசம், அதாவது நாய் தான் விசுவாசம்னு சொல்லுவீங்க, அதே நாய்க்கு சொக்கனுக்கும் அந்த இது வச்சீங்கன்னா சொக்கன் தான் ஜெயிப்பாரு. கைக்கு அது எவ்வளவு இதா அடிக்கிறாரு, வேற லெவலு இல்ல. டைட்டிலும் அவங்க எடுத்துருக்கிறாரு ஆர்எஸ் துரை செந்தில்குமார், அவர் தான் வந்து இந்த படத்துல ஸ்டில்லே பத்தியா இல்லையா நாய். ஆமா, வெற்றிமாறன் கதை நாயகன், அது கதாநாயகன் சொல்ல முடியாது, கதை நாயகனா வந்தாரு. ஆனா சூப்பரா அவரை நோக்கி தான் படம் போனுச்சு. பார்ட் 2க்காக பயங்கரமான ஒரு வெயிட்டிங்ல இருக்கு. அந்த பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கதாபாத்திரம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த கேப்பில் இந்த கருணோட கிளிம்சஸை கொடுத்து நம்மளாம் அப்படியே பேசிட்டு வச்சுட்டாரு. அது வெற்றிமாறன் ஸ்டோரிங்கும் போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானுச்சு. இந்த பக்கம் யாரா பார்க்குறோம், சசிகுமார் ஓகே எல்லாரும் நம்ம பார்த்துருக்கிறதா. நம்ம உன்னிமுகந்தன் அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அவர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த ஒரு ஓடி வர சீனு, அது தூக்கி அந்த அது என்னது கயிறை அடிச்சு அப்படி மேல ஏறிச்சு சட்டை அப்படி தூக்குவார் பத்தியா, அப்படி இருக்கு. சூரி வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவருடைய ஜர்னரே பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டே இருக்கும், கமர்ஷியல் ஒரு ஆக்டரா போயிடுவாரு. உண்மையிலே அதுக்கான அதான் சொல்ல வரேன், அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாரு, அந்த அளவுக்கு அதுக்கான டெடிகேஷன் பண்றாரு. அவரோட உழைப்பு சான்ஸே கிடையாது. ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. சரி, ஒய்ஃப்கிட்ட காமிக்கவே இல்லை, நீ டேரக்டா பார்த்ததா வேணும் விட்டேன், எதிர்பார்க்கல. ஆமா, சூப்பர். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வெற்றிமாறன் அவங்க ஸ்டோரியில வந்துட்டு மறுபடியும் நம்ம சூரி வந்துட்டு ஒரு இதுவும் கதை நாயகன் தான். பட் ஆனால் அதை எழுதியிருப்பாரு போல இருக்கு. சூரியை வந்து முன்னிலைப்படுத்தி தான் அந்த கதை எழுதியிருக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறேன். ஸோ படம் பார்க்கும்போது தான் தெரியும் இல்லையா.
ஸோ வெற்றி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த மலையாளத்துல அந்த ஒரு ஐயப்பன் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு இப்ப தமிழ்ல ஃபர்ஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் படமே பெரிய ஒரு டைரக்டரோட ஸ்டோரியில உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அது சூரியோட. டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு அப்டேட்டை நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். இந்த கருடனுக்கான கிளிம்சஸ், கருடன் படத்தோட கிளிம்சஸ்க்கான ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.